12 மணி நேரம் வேலை நேரம் என்று ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தபோது 137 கையும் உயர்ந்தன. ஒரு மாதம் சென்ற பிறகு இதற்கு எதிர்ப்பு இருக்கிறது என்று அவர் திரும்ப பெற்றபோது 137 கையும் இதற்கு எதிர்க்கு நீ அவன் ஒருவனுக்கு மட்டும் அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் ஓட்டு போட்டு அவரை நாடாள வைத்து விட்டு போகலாமே. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் சொந்த மூலையே கிடையாது. இப்போ ராம் அப்படின்னு சொல்கிறவங்களையெல்லாம் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா கைது செய்வாங்க அப்படின்னு பேசுகிறாரு. எஸ்சி எஸ்டி மக்களுடைய பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ராம் என்று சொல்லுகின்ற பழக்கம் வடநாட்டில் எனக்கு தெரியும் 50-100 ஆண்டுகளாக இருக்கிறது. மோடி ஆட்சிக்கு வருகிற 2014 வரையிலும் காங்கிரஸ் தான் இருந்தது. ராம் என்று சொன்னவன எல்லாம் சிறையில் வைத்து விட்டானா, நாக்கை துண்டித்து விட்டானா. ஆனால் செல்வப்பிறந்தகை ஒரு நேர்காணல் சொல்லும் பொழுது 2026 கூட்டணிக்கான யார் கூட்டணியை செல்வது அப்படின்றத காலம்தான் தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செக் வைக்கிறார். இப்போ இது மூலமாக என்ன செய்தி அவர் சொல்ல வர்றாரு? இல்லை அவர் சொல்லுகின்ற போது இப்போவே சொல்ல வேண்டும். அண்ணாமலை வெளியே வந்தாரே, அதுபோல் நாங்கள் வெளியே வருவோம், எங்களுடைய கட்சியை வளர்ப்போம், மீண்டும் இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவோம், காமராஜர் கடைபிடித்த கொள்கைகளை நாங்கள் கடைப்போம். நீங்கள் கடைபிடிக்க மாட்டேன், அவங்களுடைய யோகியதை எனக்கு தெரியும். காமராஜர் ஆட்சி வர வேண்டும், வெளியே வா, நீ வழங்குகின்றவனாக இருக்க வேண்டும், வெளியே வா. ஸ்டாலின் ஆட்சியே காமராஜருடைய ஆட்சி என்றால் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், அது நல்ல ஆட்சி தானே. இது என்ன இந்த இரட்டை நிலைப்பாடு புரிய வேண்டுமா இருக்கு? எங்கேயாவது ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜருடைய ஆட்சி என்று சொல்வது பன்றி பசுவெல்லாம் ஒன்று என்று சொல்வது மாதிரி. நான் இந்த நாட்டில் 3 பேர்கள் தான் உலகுகிறவர்கள் என்று வைத்திருந்தேன். ஒன்று ஆளுநர் ரவி, இன்னொன்று அண்ணாமலை, இன்னொன்று சீமான். தமிழர்களை திருடர்களாக சித்தரிக்க முயற்சிக்கிறான்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்தது. ஏன்னா பூரி நான் சொல்கிறேன், தமிழர்களாக திமுகவிலே பாதி பேர் திருடர்களாக, மந்திரிகளெல்லாம் சிறைக்கு போகின்றவர்களாக புழல் சிறையில் ஒருவர் போய் இருக்கிறார், இன்னொருவர் போவதற்கு தயாராக இருக்கிறார், இன்னும் 10 பேர் வரிசையில் இருக்கிறார்கள். எல்லாம் பெரிய யோக்கியன் போல பேசுவதற்கும், ஆகா எங்களுடைய மானம் போய்விட்டது, எங்களுடைய தன்மானத்திற்கு இழிவு வந்து விட்டது என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்க, இந்த நாட்டை 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்களெல்லாம் சுரண்டுகின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீ பேசாதே, தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லிவிட்டார்கள், நீ பேசாதே. என்ன ஒரு முறை இந்துக்களை திருடன் என்று, இந்து என்றால் திருடன் என்று பொருள் என்று கருணாநிதி சொல்லிவிட்டு அவர் மீது பாய்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில். ஜூன் 4க்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் ஒரு மாற்றம் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. அதில் வந்து யோகியனை எங்கே போய் பிடிப்பது? திமுகவுக்கு வெளியே எல்லாம் பிடிக்க வேண்டும். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? பிரதமர் மோடி அவர்களுடைய சமீபத்திய பேச்சுக்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் அவருடைய பேச்சு அப்படின்றது நாளுக்கு நாள் சர்ச்சையை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே கடைசியாக பேசும் பொழுது கூட நான் வந்து பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட ஒரு ஆள், நான் வந்து மனிதனாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை, பயாலஜிக்கலாக நான் ஒரு மனுஷனே கிடையாது, மனிதனாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியான என்னன்னா, பயாலஜிக்கல் ஆண் பெண் சேர்க்கையின் காரணமாக நான் பிறக்கவில்லை, என்னுடைய தாயார் இருந்த காலம் வரையிலும் என் தாயார் வழியாக பிறந்தேன் என்று கருதினேன், என் தாயார் மறைவுக்கு பிறகு நான் தாயின் வழியாக பிறக்கவில்லை என்றும் எனக்கு தோன்றியது. பயாலஜிக்கலாக நான் பிறக்கவில்லை என்பது ஆண் பெண் சேர்க்கையின் காரணமாக பிறக்கவில்லை என்பதுதான் பொருள். அதெல்லாம் ஒரு உண்மையாக இருக்க முடியாது. ரொம்ப மூடக்கருத்துக்களை இவர் ஏன் இவ்வளவு பெரிய தன்னை பற்றி ஒரு மூடக்கருத்தை, தனக்கு பெரிய ஒளிவட்டம் ஒன்றை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இவர் விரும்புவதன் காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு சொல்லுகிறேன், எவன் ஏற்றுக்கொள்கிறான், அதை தலைவனாக இருக்கிறவன் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது என்கின்ற பழக்கம் இந்த நாட்டில் 50 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவன் அதிகாரத்தின் சின்னம், அதிகாரத்தின் பீடம். அவனிடம் அதிகாரத்தை அடையலாம், பணத்தை அடையலாம், எல்லாவற்றையும் அடையலாம், சுரண்டலாம், எல்லாம் செய்யலாம். ஒரு தலைவனுக்கு ஆமா போடுவது ஒன்று தான் தொண்டனின் கடமை என்று சொல்லி மேலிருந்து கீழே வரையிலும் பழக்கப்படுத்தி விட்டார்கள். இந்த பழக்கம் இல்லாத கட்சியே கிடையாது. இது பழைய காலத்தில் தலைவனை மறுத்து பேசுவது. கடவுளை மறுத்து பேசினானே நக்கீரன், உன்னுடைய சிந்தனை பிழை என்று சொன்னானே கடவுளை பார்த்து. இதை தமிழன் ஒரு பெரிய இலக்கியமாக வளர்த்திருக்கிறானே. ஒரு கடவுளையே மறுக்கலாம் என்று சொன்னதுக்கு காரணம், கடவுள் பிழையாக சொல்லக்கூடியவர் இல்லை. கடவுள் நேரடியாக வந்து சொல்லியிருக்கவும் முடியாது, நக்கீரன் அவரை நேரடியாக எதிர்கொண்டிருக்கவும் முடியாது. ஆனாலும் கூட
இந்த கதை ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் கடவுளும் கூட மறுப்புக்குரியவர் தான். ஆகவே எதிர்கருத்து சொல்வதற்கு கடவுள் சொன்னாலும் கூட மறுத்து சொல்ல வேண்டுமே தவிர ஆமா போட்டுக்கொண்டு பின்னாடி போகக்கூடாது என்பதை தமிழனுக்கு கற்பிப்பதற்காக ஏற்பட்ட கதை பிறந்த இந்த மண்ணில் தலைவன் பின்னால் எது சொன்னாலும் ஆமா என்று கைதூக்குகிறான். 12 மணி நேரம் வேலை நேரம் என்று ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தபோது 137 கையும் உயர்ந்தன. ஒரு மாதம் சென்ற பிறகு இதற்கு எதிர்ப்பு இருக்கிறது என்று அவர் திரும்ப பெற்றபோது 137 கையும் இதற்கு எதிர்க்கு நீ அவன் ஒருவனுக்கு மட்டும் அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் ஓட்டு போட்டு அவரை நாடாள வைத்து விட்டு போகலாமே. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் சொந்த மூளையே கிடையாதா? கைதூக்குகின்ற பொம்மைகளா நீங்கள்? சாவி கொடுத்தால் கைதூக்குகின்ற செயல்படுகின்ற பொம்மைகளா நீங்கள்? இத்தகைய மனிதர்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள். எல்லா தலைவர்களுக்கும் பின்னால் இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற போது இந்த நாடு ரொம்ப அறிவில் குன்றிவிட்டது. ஆகவே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், மனிதனின் வழியாக ஆண் பெண் சேர்க்கையின் வழியாக அல்லாமல் ஒரு பிள்ளை பிறக்க முடியாது. மோசஸ் இயல்பாக பிறந்தவர் தான், குதித்தவர் இல்லை. இயேசுவினுடைய தாய் மேரி தான், அவரது மாட்டுத் தொழுவத்தில் தான் பெற்றார். அதாவது ஒரு நல்ல பாட்டு ஒன்று உண்டு. இவர் தச்சனுக்கு மகன் என்றும் இயேசுவினுடைய பிறப்பை பற்றி கண்ணதாசன் எழுதுகிறார். தச்சனுக்கு மகன் என்றும் தாய் ஒருத்தி கன்னி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் இறைவனது திருக்குமரா மாணிக்க தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமையெல்லாம் ஆணிரை தொழுவிற்கு ஆரடித்தார் என்கோவே என்று சொல்வார். ஒரு அரண்மனையில் பிறந்திருக்க வேண்டிய பெருமையை அவன் அடையவில்லை. ஆனால் மாட்டு தொழுவும் இவனை பெற்றதின் மூலம், இவன் பிறந்ததின் மூலம் மாபெரும் பெருமை அடைந்தது என்று சொல்வார். மேரி கன்னி என்று சொல்லப்படுவதனுடைய நோக்கம் ஜோசப் வழியாக அவர் பிறந்தவர் இல்லை என்பது கருத்தே தவிர, தூய ஆவியின் வழியாக பிறந்தவர் என்பது கருத்தே தவிர, அவர் ஒரு தாய்க்கு பிறந்தவர் தான். இவர் அதையும் தாண்டி விட்டார். தாய்க்கே பிறக்கவில்லை என்கின்ற நிலையை பயாலாஜிக்கலாக எங்கிருந்து வந்து குதித்தார் என்று கேட்கின்றேன். எங்கிருந்து? இவர் சிறு பிள்ளையாக இருந்து வளர்ந்தவர் தானே. இப்பொழுது இருக்கின்ற நிலையவே மொத்தமாக அடைந்தவரா? இது நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிறேன். பட்டினத்தார் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், ஒரு பிள்ளை எப்படி பிறக்கிறது என்று. ஒரு மடமாது, உலகத்தில் இருக்கிறவன் பூராவும் அப்படித்தான் பிறப்பான் என்று எழுதுகிறார். ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனித மீது கலந்து பண்டியில் வந்து புகுந்து திரண்டு என்று சொல்வார். கருப்பையில் விழுந்து திரண்டு ஒரு பிள்ளையாக, ஒரு துளி ஒரு பிள்ளையாக உருப்பெற்று பிறகு அது வளர்ந்து 10 மாதம் கழித்து அது விழுந்து அது மனிதனாக உருவாகிறது என்று அவர் சொல்வார். இது பட்டினத்தார் போன்ற ஞானிகள் கூட பிள்ளைகள் பிறக்கின்ற விதம் பற்றி பயாலாஜிக்கலாக ஆண் பெண் சேர்க்கையின் விளைவாகத்தான் பிறக்கிறார்கள் என்று தான் நாம் இதுவரையிலும் கேட்டிருக்கிறோம். மோடி ஒருவர் தான் இந்தியாவில் ஞானிகள் கூட அத்தகைய நிலையை அடையவில்லை. இவர் மட்டும் ஆண் பெண் சேர்க்கைக்கு அப்பாற்பட்டு தாயின் வழியாக அல்லாமல், பயாலாஜிக்கலாக அல்லாமல் இவர் பிறந்தார். கடவுள் இவரை ஒரு நோக்கத்திற்காக அனுப்பினார் என்பதெல்லாம் சரி, அதில் ஒன்றும் பிழையில்லை. இது தன்னை கடவுளின் அவதாரமாக அவர் கடவுளின் இல்லை, அவர் கடவுளுக்கு அடிப்பட்டவராகத்தான் தன்னை காட்டிக் கொள்ளுகிறார். ஆனாலும் கூட மற்ற மனிதர்களை விட மேலான பிறவியாக மற்ற மனிதர்கள் பிறந்தது போல பிறக்காமல், ஏனென்றால் மற்றவர்கள் சாதாரணமாக வயலை உழுவதற்கும் வங்கிக்கு செல்வதற்கும் வண்டி இழுப்பதற்கும் பிறந்தவர்கள். இவர் நாடாளுவதற்கு பிறந்த காரணத்தினால் இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆகவே கடவுள் நம்மை இந்தியாவை மேம்படுத்துவதற்காக, இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றி அமைப்பதற்காக, நம்மை தலைமை அமைச்சராக உருவாக்குவதற்கு அவராலே அவருடைய பெருமையை தாங்க முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் நான் மனித பிறவியை விட கூடுதலானவன், சாதாரண மனித பிறவி இல்லை, கடவுளால் தேர்வு செய்யப்பட்ட. இந்த செய்தியெல்லாம் வந்து பாஜகவினருக்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கலாமா? ஏன்னா என்னை தாண்டி யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு இல்லை, அதெல்லாம் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறான். எவனாவது மறுக்கிறானா? நான் மறுக்கிறேன், அவன் மறுக்கிறானா? அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கலாமா என்று கேட்டால் அவன் பேசாமல் தானே இருக்கிறான். அவன் சொந்தமாக சிந்தித்து இப்படியெல்லாம் இருக்க முடியுமா, இந்த தலைவர் சொல்வது சரிதானா என்று அவர் யோசிக்கின்றவனாக இல்லையே. இது இவ்வளவு ஒரு பெரிய மூடத்தனம் இந்த நாட்டிலே ஒவ்வொரு கட்சியிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கட்சியிலும் இந்த தன்மை இருக்கிறது. ஒரு தலைவன் ரொம்ப மேலானவனாகவும் பின்பற்றுகிறவனெல்லாம் வாயை மூடிக்கொண்டு பின்பற்றுகிறவனாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அதனாலே தான் நாட்டிலே வளர்ச்சி இல்லை. ஆகவே நான் சொல்லுகின்றேன், இது ஏதோ அவர் ஒரு மயக்க நிலையிலே பேசுகின்ற பேச்சு. ஒரு பிரதம மந்திரியாக ஆகி இந்தியா பெற்ற நன்மை என்பது டிமானிட்டைசேஷன் என்கின்ற பெரிய ஒரு குளறுபடி பொருளாதார கொள்கை கையாளப்பட்டு ஒரணா கூட கருப்பு பணம் ரிசர்வ் வங்கிக்கு வந்து சேரவில்லை. மக்கள் கிடந்து 2 மாதம் அலையாக அலைந்து ரோட்டுக்கு நோட்டு அலைந்து ஏடிஎம் மிஷின்களுக்கு அலைந்து
தவித்து இது ஒரு கொள்கையா என்று காரி துப்புகிற அளவுக்கு தோல்வியடைந்த கொள்கை டிமானிட்டைசேஷன். விவசாயிகளுக்காக ஒரு 3 சட்டங்களை உருவாக்கி விவசாயிகளெல்லாம் கடுமையாக போராடி கடைசியிலே தான் துப்பியதை தானே விழுங்குகின்ற வண்ணம் விவசாய சட்டத்தை ரத்து செய்து பிறகு அவர்களோடு சமரசமானார். இது இவருடைய 2வது பெரிய கொள்கை. இவர் 370வது சட்டப்பிரிவை காஷ்மீரத்திலே நீக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்து அரசியல் சாசன பாதுகாப்பற்றவர்களாக ஆக்கி இதெல்லாம் தான் இவர் செய்தார். இதையெல்லாம் செய்வதற்கு இவர் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டார் என்று இவர் கருதுகிறார். கடவுள் இவ்வளவு குளறுபடியான கொள்கையை கடைபிடிக்கின்ற ஒருவரையா அனுப்பி வைத்திருப்பார்? இல்லை, அனுப்பிய பிறகு தெளிவான கொள்கைகளை கடவுள் இவருக்கு கற்பித்திருக்கக்கூடாதா என்கின்ற கேள்விகளெல்லாம் எழுகின்றன. சரி, இப்போ ராம் அப்படின்னு சொல்கிறவங்களையெல்லாம் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா கைது செய்வாங்க அப்படின்னு பேசுகிறாரு. எஸ்சி எஸ்டி மக்களுடைய பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ராம் என்று சொல்லுகின்ற பழக்கம் வடநாட்டில் எனக்கு தெரியும் 50-100 ஆண்டுகளாக இருக்கிறது. காங்கிரஸ் 47 மோடி ஆட்சிக்கு வருகிற 2014 வரையிலும் காங்கிரஸ் தான் இருந்தது. ராம் என்று சொன்னோன்னே எல்லாம் சிறையில் வைத்து விட்டானா, நாக்கை துண்டித்து விட்டானா? ராம் என்பது நாம் அறியாத பேரா? இதெல்லாம் என்ன பேச்சு? ராம் என்று பயமுறுத்துகிறார் தன்னுடைய கட்சிக்காரனை. உன்னுடைய நாக்கை நறுக்கி விடுவார்கள். ஏற்கனவே ராம் என்று சொல்லி கொண்டிருந்த காலத்தில் காங்கிரஸ்காரன் ஆண்டானே, அப்பொழுது நறுக்கி விட்டானா நாக்கை? புரியாமல் பேசுகிறார். இது என்ன? எல்லோரையும் அச்சுறுத்தி இந்துக்களை ஒன்று திரட்டுவதற்கு கன்சாலிடேஷன் ஆஃப் இந்து ஓட்ஸ், அதுதான் மோடியினுடைய நோக்கம். இவர்கள் அச்சப்பட்டால் ஒருவேளை இந்த ராம் இட் இஸ் நாட் எ த்ரெட் டு டெமோக்ரஸி, இட் இஸ் நாட் எ த்ரெட் டு பிஜேபி, பட் த்ரெட் டு யுவர் காட், த்ரெட் டு யுவர் ஃபெய்த். ஆகவே ராம் என்று கூட சொல்ல முடியாத நிலை ஏற்படும் என்று அச்சுறுத்துவதன் மூலம் இவர்களெல்லாம் ஒன்று திரட்ட முடியுமா என்று ஒரு கடைசி நேரம் முயற்சி செய்கிறார். அது உத்தரப்பிரதேசத்திலேயே காலியாகிவிட்டது என்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த தரம் மோடி ஆட்சிக்கு வருவது எளிதில்லை. ஆனால் காங்கிரஸ் முழு பெரும்பான்மையோடு வருமா வராதா என்று தெரியாது என்றாலும் கூட மோடி தட்டு தடுமாறி தவிக்கின்ற நிலைக்குத்தான் அவருடைய வெற்றி வாய்ப்புகள் அமையும். ஆகவே இந்த முறை மோடியினுடைய ஆட்சி ஏற்படுவதை விட மற்றவர்களுடைய ஆட்சி ஏற்படுவது தான் இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கக்கூடும். அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதை காலம் சொல்லட்டும், அது வேறு செய்தி. ஆனால் அவர் பேசுகின்ற பேச்சையெல்லாம் பார்த்தால் அவர் தடுமாறி விட்டார் என்பதும், இது போன்ற செய்திகளை உளவுத்துறை வழங்கி கொண்டிருக்கிறது என்பதும் நமக்கு தெரிய வரும். இப்போ இதை தாண்டி எஸ்சி எஸ்டி மக்களுடைய அந்த ரிசர்வேஷன்லாம் எடுத்து முஸ்லீம்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க, உங்களுடைய நீங்கள் சம்பாதிச்சது நான் சொல்லிட்டேன் முதல்ல. அந்த அவருடைய நோக்கம் என்ன என்றால் இந்துக்களிடம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது. உன்னுடைய இதெல்லாம் எடுத்து ஒரு இந்து பெண்ணுடைய தாலியை பிடுங்கி முஸ்லீம்களிடம் கொடுத்து விடுவார் என்று சொல்வதற்கு மேலாக ஒரு மோசமான உளறல் ஒன்று உலகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனாலும் பேசப்பட்டிருக்கிறதா? அப்புறம் இதெல்லாம் திருப்பி பேசுவதில் என்ன பொருள் இருக்கிறது? கன்சாலிடேஷன் ஆஃப் இந்து ஓட்ஸுக்கு இது பயன்படும், இந்த அச்சுறுத்தல்கள் பயன்படும் என்று அவர் நினைக்கிறார். இது ரொம்ப கேவலமான, வளர்ச்சியடைந்த இந்தியா தன்னுடைய காதுகளிலேயே வாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு அறிவுக்கு மாறான பேச்சுக்கள் அவையெல்லாம். இப்போ இந்த விஷயத்தையும் தாண்டி தமிழர்களை திருடர்களாக சித்தரிக்க முயற்சிக்கிறான்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்தது. ஏன்னா பூரி ஜெகநாதன் நான் சொல்கிறேன், தமிழர்களாக திமுகவிலே பாதி பேர் திருடர்களாக, மந்திரிகளெல்லாம் சிறைக்கு போகின்றவர்களாக புழல் சிறையில் ஒருவர் போய் இருக்கிறார், இன்னொருவர் போவதற்கு தயாராக இருக்கிறார், இன்னும் 10 பேர் வரிசையில் இருக்கிறார்கள். எல்லாம் பெரிய யோக்கியன் போல பேசுவதற்கும், ஆகா எங்களுடைய மானம் போய்விட்டது, எங்களுடைய தன்மானத்திற்கு இழிவு வந்து விட்டது என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்குறேன். இந்த நாட்டை 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்களெல்லாம் சுரண்டுகின்றவர்களாகத்தான் இருந்தார்கள் தன்னுடைய மக்களை. நான் சொல்கிறேன், திராவிடனை ஆரியன் சுரண்டவில்லை, திராவிடனை சுரண்டினான். அதுதான் ரொம்ப பெரிய கொடுமை. ராஜாஜி என்கின்ற பார்ப்பனர் இந்த நாட்டை ஆண்டார், அப்பொழுது அவர் சுரண்டவில்லை. ரொம்ப நேரிய ஆட்சி நடைபெற்றது. திராவிடனை சுரண்டுகிறான். ஏன் திராவிட மேலாண்மை, ஏன் தமிழ் மேலாண்மை என்று சொன்னால் இவர்கள் சுரண்டுவதற்கு நாம் இவர்களிடம் கடிவாளத்தை கொடுக்க வேண்டும். நீ பேசாதே, தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லிவிட்டார்கள், நீ பேசாதே. என்ன ஒரு முறை இந்துக்களை திருடன் என்று, இந்து என்றால் திருடன் என்று பொருள் என்று கருணாநிதி சொல்லிவிட்டு அவர் மீது பாய்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில். அது நீங்கள் பேச வேண்டாம். நான் இதனுடைய பொருள் அதல்ல, தமிழர்கள் திருடர்கள் என்பதல்ல அவருடைய கருத்து. எதற்காக அதை சொன்னார் என்பதை கூட யோசிக்க முடியாதவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். பாண்டியன் என்கின்ற தமிழன் ஒரிசாவிலே வலிமை மிகுந்தவனாக முதலமைச்சருக்கு அடுத்த ஆளாக இருக்கிறார். அவர் ஒரிசாவை ஆள்வதை இவர்கள் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் கேட்கிறேன், ஒரு இந்தியன் தானே இந்திய நாட்டினுடைய ஒரு பகுதியை ஆளப்போகிறான், உனக்கு என்ன அதில் கடுப்பு வந்தது?
சீமான் பேசுவது போல பேசுகிறாய் என்று கேட்கிறேன். சீமான் தான் பேசுவார். அவன் ரெட்டியார், அவன் நாயுடு, அவன் கன்னடத்துக்காரன், இவன் மலையாளம் பேசுகிறான், அவன் தெலுங்கு பேசுகிறான். இவனெல்லாம் தமிழ்நாட்டிலே தமிழ் சாதிகளில் ஒன்றாக கருதப்பட்டாலும் இவர்கள் தமிழர்களிலே ஆளக்கூடாது என்று நம்முடைய நாட்டிலே உள்ள ஒரு 25-50 ஜாதியை ஒதுக்கி வைப்பார் இந்த சீமான். ஏன்னா இவர் ஆள்வது என்பது இன்னொரு பிறப்பில் நடக்குமோ என்னவோ எனக்கு தெரியாது, அது வேறு. ஆனால் இப்படி நம்மோடு பிறந்து, நம்மோடு வளர்ந்து, நம்மோடு தமிழ் பேசி, நம்மோடு போராடுகிற வைகோ கோபால்சாமி வரையிலையும் பொறுத்துகின்ற வகையில் அவர் பேசுவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பேச்சை சீமான் பேசலாம், மோடி பேசலாமா என்று கேட்கிறேன். ஒரு தமிழன், பாண்டியன் என்கின்றவன், ஒரு IAS அதிகாரி, ஒரிசாவுக்கு வேலைக்கு போனார். ஒரிய மக்களுக்கு ஆட்பட்டு விட்டார். ஒரிய பெண்ணை அவர் மணந்து கொள்கிறார். அவர் பெற்ற பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது, ஒரிய மொழி தான் தெரியும். இவரும் ஒரிய மொழியில் தான் பேசுகிறார் நாட்டு மக்களிடையே. ஆகவே என்னுடைய கர்ம பூமி ஒரிசா என்று சொல்லுகிறார். நான் இந்த கர்ம பூமியில் இந்த மக்களுக்கு கர்மம் புரிந்து, வினை புரிந்து, செயல் புரிந்து, அவர்களை மேல்நிலைக்கு ஆளாக்கி இந்த மண்ணிலேயே சாவேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி ஒரு மனிதன், இவ்வளவு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு உள்ளே வந்திருக்கின்ற ஒருவன், அவனை போய் தமிழனா இந்த நாட்டை ஆள்வது என்று நீ கேட்டால் சீமான் பேசுவது போல இருக்கிறது. இல்லை, அவங்க முதன்மையாக வைப்பது அப்படிங்கிறது தேசியவாதத்தை தான் முதன்மையாக வைப்பாங்க. இந்த நாடு இந்தியா அப்படிங்கிற நாடே ஒன்றியம், தேசியவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பாஜக முதன்மையாக வைப்பாங்க. அதைத்தான் நான் கேட்டேன். ஒரு இந்தியன் தானே இந்தியாவில் ஒரு பகுதியை ஆளுகிறான், உனக்கு என்ன கடுப்பு வந்தது என்று முதல்ல கேட்டேனே. ஆகவே புரியாமல் பேசுகிறார், சீமானை போல் பேசுகிறார். சீமான் அளவுக்கு கீழே இறங்கி விட்டார் ஒரு தலைமை அமைச்சர். நான் இந்த நாட்டில் 3 பேர்கள் தான் உளறுகிறவர்கள் என்று வைத்திருந்தேன். ஒன்று ஆளுநர் ரவி, இன்னொன்று அண்ணாமலை, இன்னொன்று சீமான். இவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள். காலையில் ஒன்று பேசுவார்கள், மாலையில் ஒன்று பேசுவார்கள். இவன் தமிழன் இல்லை என்பார்கள், அவன் அது இல்லை என்பார்கள், எல்லாம் நான் தான் என்பார்கள். இந்த உளர்கள் இந்த 3 பேரும் செய்வார்கள். இதற்கப்புறம் தலைமை அமைச்சரும் இதில் சேரலாமா என்று கேட்கிறேன். நான் கேட்கிறேன், தமிழன் ஒரியாவை ஆள்வது ஆளாது இருக்கட்டும். அவன் ஒரிய பெண்ணை மணந்து கொண்டு அந்த குடும்பம் ஒரிய குடும்பமாக இருக்கிறது. இவனுடைய பிள்ளைகள் ஒரிய பிள்ளைகள். என்னுடைய கர்மபூமி ஒரிசா, நான் இந்த மண்ணிலே தான் சாக விரும்புகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன், இப்படி ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு கிடைக்கின்ற ஒரு மனிதன், அவன் இவ்வளவு திட்டங்களையும் அவன்தான் வகுத்திருக்கிறான். அவனை அந்த உரிய மக்கள் நம்புகிறார்கள். இப்பொழுது தேர்தலுக்கு பிறகு மோடியினுடைய முகம் வெளுக்கும் நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் அசிங்கமான பேச்சு. இதெல்லாம் என்ன பேச்சென்று எனக்கு புரியவில்லை. நான் சொல்லுகிறேன், தாமஸ் மன்ரோ என்கின்ற வெள்ளைக்காரன் நம்முடைய நாட்டுக்கு செய்த, விவசாயிகளுக்கு செய்த அதிக அற்புதமான தொண்டுகளின் காரணமாக குதிரை சிலையில் அவனை இன்றைக்கும் நாம் துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறோம். மொன்ரோவில் முல்லை பெரியாரை அணையை கட்டியவன் ஒரு வெள்ளைக்காரன் தன்னுடைய சொந்த சொத்தை போட்டு, ரிப்பன் எங்கள் அப்பன் என்று வெள்ளைக்காரனை தன்னுடைய தந்தையாக வரித்து கொண்டார்கள் தமிழ் மக்கள். கால்டுவெல் என்கின்ற அயலான் இந்த மண்ணுக்கு வந்த பிறகுதான் தமிழனுக்கு தன்னுடைய தாய்மொழியின் அமைப்பு தெரிந்திருந்தது, அழகும் தெரிந்திருந்தது, சிறப்பும் தெரிந்திருந்தது. ஜியு போப் என்ற மனிதன் வந்திருக்காவிட்டால் திருக்குறள் உலக மொழிக்கெல்லாம் போயிருக்காது. இதெல்லாம் எதற்கு பேசுகிறாய்? அவனெல்லாம் இந்த நாட்டை ஆண்டால் என்ன நான் கேட்கிறேன். ராஜாஜியை போல் ஒரு யோக்கியன் ஆண்டு திராவிடர்களாகிய அயோக்கியர்கள் அயோக்கியத்தனம் பண்ணுவதற்கு ஆள்வதை விட ஒரு ஆரியன் ஆண்டால் என்ன என்று கேட்கிறேன் நான். அவன் யோக்கியனாக இருக்கின்ற போது அதுபோல் ஒரு வெள்ளைக்கார் எவனாக இந்தியாவிலிருந்து சென்றவன் இங்கிலாந்திலே ஆழ்வான், இங்கிலாந்திலிருந்து போன பெண்மணி அமெரிக்காவை ஆழ்வாள் துணை ஜனாதிபதியாக இருந்து, இங்கே தமிழர்களிலிருந்து பிறந்த போன ஒருவன் சிங்கப்பூரிலே ஜனாதிபதியாக இருப்பான். என என்ன பேசுகிறீர்கள்? எந்த அறிவோடு பேசுகிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், இந்த சீமான் தரத்திற்கு இந்த அரசியல் அகில இந்தியாவிலும் ஆகிவிட்டதே என்பதுதான் என்னுடைய கவலையாக இருக்கிறது. இப்போ இந்த விவகாரத்தோட தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜூன் 4க்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் ஒரு மாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது. அதில் யோகியனை எங்கே போய் பிடிப்பது? திமுகவுக்கு வெளியே எல்லாம் பிடிக்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் அடுத்த துணை முதல்வர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, நான் கேட்கிறேன், அமைச்சரவை மாற்றத்தினால் என்ன? எக்ஸ் அடித்தான் முதல் கொள்ளை, மாற்றத்திற்கு பிறகு ஒய் அடிப்பான், அவனையும் மாற்றினால் இசட் அடிப்பான். சுரண்டுவதற்கு தானே கட்சி வைத்திருக்கிறீர்கள். எவன் சுரண்டாமல் இருக்க போகிறீர்கள்? எவன் மாறி எவன் சுரண்டினால் என்ன? நீ மாறுவது தான் இந்த நாட்டிற்கு தலைவிதி மாற்றமே தவிர நீ அமைச்சரவை மாற்றுவதனாலே ஒன்றும் ஆகாது. இப்பொழுது உதவி முதன்மந்திரி பதவிக்கு என்ன குறைவான அதிகாரத்தை உதயநிதி பெற்றிருக்கிறார்? இப்பொழுது நான் கேட்கிறேன். அவர் பதவியிலேயே இல்லாமல் வீட்டிலே சமையல் கட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் வெறும் ஆளாக அவர் முதலமைச்சருக்குள்ள அதிகாரத்தை பெற்றிருப்பார். இதில் என்ன, இவர் பதவிக்கு வந்து என்ன செய்ய போகிறார், வராமல் என்ன செய்ய போகிறார்?
அதிகாரம் இவருடைய குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கிறது. இவர்கள் எல்லா அதிகாரங்களையும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். வைப்பதற்கு பழனிவேல் தியாகராஜன் சொன்னது போல 30,000 கோடியை எங்கே கொண்டு போய் வைப்பது என்று அலைகிறார்கள் என்று அவர் சொன்னாரே, அதுதான் உண்மை. இப்போ இந்த தேர்தலில் முக்கியமாக பார்க்கும்போது 2026 முக்கியமான நபர்கள், ஏன்னா இப்போ விஜய் அரசியலுக்குள்ளே வர்றாரு, இந்த பக்கம் ஒரு பக்கம் சீமானு, இது மாதிரியான என்ன சீமான் தான் வந்து 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட ஒரு யங்ஸ்டர்ஸோடைய ஒரு வரட்டும், மாறுதல்கள் வருகின்ற போது இவருடைய நிலை என்ன ஆகுறதுன்றது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு ஈக்குவலான ஒரு லீடரை இங்கே திமுக வந்து போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக அதை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ஐக்கான மாற்றுவதற்கான வேலைகளை வந்து முயற்சி பண்ணுது. அதற்கு உதயநிதியை இப்போலேருந்தே மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணுறதுல அதுக்கான தகுதியானவர் நினைக்கிறீங்களா உதயநிதி? என்ன இவரெல்லாம் அறிவுடையவன் பிறக்கிறேன், அறிவுடையவன் செயல்படுறேன், அறிவுடையவன் நேர்மையுடையவன், அவன் உள்ளே உட்கார்ந்துருக்கிறதே அவனுடைய யோக்கியதை என்னன்னு அவன் செயல்பாட்டில் தெரியும். இப்போ என்ன குணத்தை மாற்றிக்கின்னு உதயநிதி வரப்படுறாரு. திமுகவினுடைய அசலான குணங்களில் எந்த குணத்தை இவர் கைவிட்டு விட போகிறார்? சுரண்டுவதில்லை என்று ஒரு முடிவெடுக்க போகிறாரா? யோக்கியனைத்தான் மந்திரியாக போடுகிறேன் என்று முடிவெடுக்க போகிறாரா? திமுகவினுடைய எந்த அம்சமாவது மாறப்போகிறதா? புலிக்கு புலிகள் மாறுவதில்லை. ஆகவே இவர் உதவி முதலமைச்சராக இருந்தால் என்ன, முதலமைச்சராக இருந்தால் என்ன, வெறும் எம்எல்ஏ இருந்தால் என்ன, இவருடைய அதிகாரங்கள் எங்கே குறைவாக இருக்கின்றன? இவர்கள் விரட்டப்பட்டு வெளியே போகின்ற நாள் தான் இந்த நாட்டுக்கு விடிவு நாள். இப்போ ஈவிகே இளங்கோவன் சமீபத்தில் காமராஜர் ஆட்சியை வந்து ஸ்டாலின் தருகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் பேசியிருந்தார். அதே ஆமோதிச்சு செல்வ பெருந்தகையும் பேசியிருந்தார். அதற்கு முன்னதாக செல்வ பெருந்தகை வந்து காமராஜர் ஆட்சியை நான் கொஞ்சம் சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ஆளுகின்ற நிலை வர வேண்டும், எங்களிடம் இடங்களை கோரி பெறுகின்ற நிலைமையை பிறர் அடைய வேண்டும், அதற்கேற்ப காங்கிரஸ் வளர்க்கப்பட வேண்டும் என்று இவர் சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், முதலில் அதுக்கு திமுகவை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற யோசனையாவது உங்களுக்கெல்லாம் இருக்கிறதா என்று கேட்கிறேன். இதைத்தான் அண்ணாமலை செய்தார். அண்ணாமலை ஒரு மாற்று கட்சியாக தன்னுடைய கட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணியிலிருந்து அத்துக்கொண்டு வெளியே வந்தார். வந்து ஒரு முயற்சி செய்கிறார். அவர் வெற்றி பெறுவது நாட்டுக்கு நல்லதில்லை என்பது என்னுடைய கருத்து. நீ வெற்றி பெறுவது அவ்வளவு பெரிய பாதகம் ஒன்றையும் ஏற்படுத்தாது என்பதும் என்னுடைய கருத்து தான். ஆகவே பாதகத்தை அவர் ஏற்படுத்துவார் என்றாலும் அவருடைய கட்சியை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு முயற்சியை மேற்கொண்டார். நீங்கள் மேற்கொண்டீர்களா? 50 ஆண்டுகளாக மேற்கொண்டீர்களா? இந்த சிதம்பரம், இந்த திருநாவுக்கரசு, உங்களைப் போல 10 பேர், இந்த இளங்கோவன், உங்களைப் போன்ற 10 பேர் எம்பி ஆக வேண்டும், மந்திரி ஆக வேண்டும். எங்கேயோ இந்தியாவில் காங்கிரஸ் வெற்றி பெறும், அதை வைத்து கொண்டு நாம் போய் அங்கே மந்திரியாக இருந்து சுகத்தை அனுபவிப்போம் என்று 50 ஆண்டுகளாக காங்கிரஸை புதைகுழிக்குள் வைத்தவர்கள் நீங்கள் தானே. சரி, இப்பொழுது நடந்து முடிந்தவையெல்லாம் நடந்து முடிந்தவையாக இருக்கட்டும். இப்பொழுது வெளியே வந்து இந்த கட்சியை கொடுக்கின்ற இடத்தில் வைப்பது, ஆளுகின்ற இடத்தில் வைப்பது என்று முடிவு செய்தால் செல்வ பெருந்தகைக்கு அந்த முரண்பாடு புரியவில்லை என்பதற்காக சொல்லுகிறேன். முதலில் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும். ஸ்டாலின் ஆட்சி காமராஜருடைய ஆட்சி என்றால் ஸ்டாலின் ஆட்சியை தொடரட்டும். புரிந்து தான் பேசுகிறீர்களா என்று கேட்கிறேன். காங்கிரஸிலே அறிவோடு பேசுகின்றவனை யாரும் மேலே கொண்டு வருவதில்லை என்று ஒரு கொள்கை வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கிறேன். காமராஜ் ஆட்சி வர வேண்டும், வெளியே வா. நீ வழங்குகின்றவனாக இருக்க வேண்டும், வெளியே வா. ஸ்டாலின் ஆட்சியே காமராஜருடைய ஆட்சி என்றால் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். அது நல்ல ஆட்சி தானே இது. அது காமராஜருடைய ஆட்சி என்றால் என்ன? இந்த இரட்டை நிலைப்பாடு புரிய வேண்டுமா இருக்க? எங்கேயாவது காமராஜருடைய ஆட்சியை ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜருடைய ஆட்சி என்று சொல்வது பன்றி பசுவெல்லாம் ஒன்று என்று சொல்வது மாதிரி பொருள் வேண்டாமா, புரிய வேண்டாமா என்று கேட்கிறேன். காமராஜர் தன்னலமே இல்லாதவர், நாடு ஒன்றையே சிந்தித்தவர், நாடு ஒன்றே நாடி நலம் ஒன்றும் நாடாத ஒரு பெருந்தலைவனவன். நான் அவரோடு 6-7 ஆண்டுகள் பழகியிருக்கிறேன். சின்னவனாக இருந்தேன். என்னுடைய தோளில் அடிப்பார், ரொம்ப பிரியமாக இருப்பார் என்றான். ஆகவே எனக்கு காமராஜரை தெரியும். அறிவு தெளிந்த காலத்தில் நான் அறிந்த முதல் தலைவன் காமராஜ் தான். அவரை கொண்டு போய் இவர்களோடு ஒப்பிடுகிறாயே, உனக்கு கொஞ்சம் கூட அருவருப்பாக இல்லையா என்று கேட்கிறேன். அருவருப்பாக இல்லையா என்று கேட்கிறேன். கண்ணகியை கொண்டு வந்து சினிமா நடிகையோடு ஒப்பிடுவது போல் இல்லையா என்று கேட்கிறேன். ஆகவே இதெல்லாம் பொருளற்ற பேச்சுக்கள். இதையெல்லாம் பேசிவிட்டு அவர் பேசுகிறார். ஆகா, காமராஜர் தொண்டர்களுக்கு தயக்கம் இருந்தாலும் காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் வழங்குகிறார், 2 ஆட்சியும் ஒரு ஆட்சி தான் என்று சொல்கிறார். அப்படியெல்லாம் அது தொடரட்டும். அப்புறம் என்ன காமராஜர் ஆட்சி தனியாக? காமராஜர் ஆட்சியை தானே ஸ்டாலின் கொடுக்குறார்.
ஆனால் செல்வ பெருந்தகை ஒரு நேர்காணல் சொல்லும் பொழுது 2026 கூட்டணிக்கான யார் கூட்டணியை செல்வது அப்படின்றத காலம்தான் தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செக் வைக்கிறார். இப்போ இது மூலமாக என்ன செய்தி அவர் சொல்ல வர்றாரு? இல்லை அவர் சொல்லுகின்ற போது இப்போவே சொல்ல வேண்டும். அண்ணாமலை வெளியே வந்தாரே, அதுபோல் நாங்கள் வெளியே வருவோம், எங்களுடைய கட்சியை வளர்ப்போம், மீண்டும் இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவோம், காமராஜர் கடைப்பிடித்த கொள்கைகளை நாங்கள் கடைப்போம். நீங்கள் கடைப்பிடிக்க மாட்டேன், அவங்களுடைய யோக்கியதை எனக்கு தெரியும். ஆனால் கடைப்பிடிப்போம் என்றால் சொல்லி தொலைக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்கிறேன் நான். இதில் என்ன கருதுவதற்கு என்ன இருக்கிறது? குருடன் கூட பார்ப்பான் இதை நான் சொல்லுகிறேன். இதில் என்ன கடைப்பிடிப்பதற்கு, பார்ப்பதற்கு, ஊடுருவி பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். ஸ்டாலின் காமராஜர் ஆட்சியை தருகிறார் என்றால் ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் பொருள். இதை நீ தர வேண்டும் என்று இல்லை. எவன் தந்தால் என்ன, நடப்பது காமராஜருடைய ஆட்சி தானே. சரி, நீ வெளியே இப்பொழுதே வா, சரி முடிந்தது. இவ்வளவு காலம் இந்த பேச்சுகள் எல்லாமே சீட்டு டிமாண்ட்ஸ் அதிகப்படுத்தணும் வரக்கூடிய 2026 அப்படின்ற மாதிரியான ஒரு எப்படி நீ வளர்ந்தால், நீ தனியாக கட்சி நடத்தினால் வளருவாய். அண்ணாமலை ஒரு அலப்பினாரே, ஒரு கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தை கூட்டி கொண்டிருக்கிறாரே, கூட்டி கொள்ள போகிறாரே. வெளியே வந்தால்தான் இதை செய்ய முடியும். உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு பேரம் பேசுவதற்கு இது பயன்படும் என்றால் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மைண்டும் உனக்கு இல்லை என்று பொருள். இப்படி யாரோ பிடியாட்களாக பிடித்து இந்த காங்கிரஸில் போட்டு இந்த காங்கிரஸை நாசமாக ஆக்குகிறார்கள். அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் தெரிவிக்க